Hello everyone, this is Priya Mukesh and welcome to our channel Right Tuition. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயற்கணிதம் அல்ஜிப்ரா. பேசிக்கான எல்லா விஷயங்களும் தான் பார்க்க போகிறோம். அதாவது கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா பாலினாமியல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட். ஓகே, கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா நம்பர்ஸு. அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், அதாவது லெட்டர்ஸ்னால் ஏ டு இசட் வரைக்கும் லெட்டர்ஸ் வந்து மிங்கிளாகி வர்றது தான் வந்து அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம். ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும், அதாவது 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் வர்றது தான் என்னது கான்ஸ்டன்ட்டு. எக்ஸாம்பிள் வந்து 1 2 மைனஸ் நம்பர்ஸ் கூட வரலாம், 8 வரலாம். ஸோ பாயிண்ட் வச்ச நம்பர் கூட வரலாம், 8.1 இந்த மாதிரி. ரூட் வச்ச நம்பர் கூட வரலாம், ஸோ -√2 இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே வரக்கூடியதான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ். ஓகே, வேரியபிள்ஸை பொறுத்து பார்க்கும்போது எப்படின்னா அதில் ஒரு சாதாரணமாக லெட்டர்ஸும் வரலாம், இல்லை நம்பரோட சேர்ந்த லெட்டர்ஸும் வரலாம். அதாவது எக்ஸு ஒய், இது வந்து இசட், டபிள்யூ இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு வேரியபிள்ஸ் தான். இதே இதில் 5x 4x இந்த மாதிரியும் கூட எழுதலாம். ஸோ அதாவது எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற லெட்டர்ஸ் வந்து அதில் கண்டிப்பாக வரணும், அதுதான் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஓகே, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்குன்னா இந்த காம்போவில் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டும் இருக்கணும், வேரியபிள்ஸும் இருக்கணும். அதாவது x - 1 y + 5 இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டும் ஒரு வேரியபிள் இருக்குது. இதோட சேர்ந்து சும்மா பவரில் நம்பர் கொடுக்குற மாதிரி x² + 1 இந்த மாதிரி கொடுக்கலாம். x³ + x² + 1 அதாவது கியூப் பவரில் இருக்கிற மாதிரி. ஸோ கான்ஸ்டன்ட் வர மாதிரி இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோஎஃபிஷியன்ட்ஸ். கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் தமிழில் கெழுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதை ரொம்ப ஈஸி, எல்லாத்த விட இதுதான் ரொம்ப ஈஸி. எப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறேன், 4x இந்த மாதிரி கொடுக்குறேன்னா இந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் என்ன கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குதோ அதான் இதோட கோஎஃபிஷியன்ட். அதாவது இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 4. ஸோ 2x + 5ன்னு ஒரு பாலினாமியல் இருக்குது. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா வேரியபிளுக்கு பக்கத்தில் இருக்க தான் பார்க்கணும். ஸோ எக்ஸு பக்கத்தில் என்ன இருக்குது அதான் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 2. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இதான், ரொம்ப ஈஸி. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ரைட் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.